பட்டு பர்த்டே முடிஞ்சு அம்மா அப்பா நைட்டே கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புறத பார்த்துட்டு பட்டு ஒரே அழுகை. அப்படியே 2 ரவுண்ட் வண்டியில கூட்டு போயிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. நைட்லாம் ரொம்ப டயர்டா பாடி பெயினா இருந்தது. காலைல எந்திரிக்கவே முடியல. எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, எங்க அம்மா சுத்தி போட்டிருந்தா சரியா போயிருக்கும் அப்படின்னாங்க. என் ஆள்கிட்ட சொன்னா ஏதாவது விட்டமின் கம்மியா இருக்கும் 4 ரவுண்ட் வெளியே போய் சுத்திட்டு வா அப்படின்னாரு. எவ்வளோ டயர்டா இருந்தாலும் நாமளே தான் காலையில சமைச்சாகணும். ஊர்லேருந்து கொண்டு வந்த கத்திரிக்காய்லாம் அப்படியே இருந்தது. சரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள ரொம்ப புழுவா இருந்தது. ஒரு வழியா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த குழம்ப ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனாலயே என்னவோ தெரியல. ஒரே பதட்டமாவே இருந்தது. வீடியோவை பார்த்து 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் வேக வச்ச சுண்டலையும் பட்டு கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் எல்லாத்தையும் பக்கெட்ல போட்டு விளாண்டுருக்கான். இவனை வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. கடைசி வரைக்கும் எனக்கு அந்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வரவே இல்லை. பரவாயில்லன்னு இறக்கிட்டேன். லாஸ்ட்டாக அந்த குழம்ப சாப்பிட்டுட்டு ஹரி இனிமே இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லிடாத அப்படின்ட்டாரு. ஒரே அசிங்கமாக போச்சு.